வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமி இந்த பேர்லேயே தெரில. படம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எப்படி இருந்தது, அவங்க சயின்டிஃபிக் இது எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் படத்துடைய மெயின் கான்செப்ட். அதுதான் 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்பவே ஃபன்னாக சொல்லியிருந்தாங்க. நம்ம சந்தானம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 2வது வாரத்தில் ஒரு படம் வந்து நல்லா ஓடி அடி எடுத்து வச்சிருக்குன்னா அது வந்து வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு சொல்லலாம். அவர் ப்ரீவியஸாக பண்ண ஃபிலிம்ஸ்லாம் அப்படிதான் இருந்தது. இந்த படம் வந்து ஓகே தான். என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லிட்டில் பிட் போரிங்காக இருந்தது. பட் அந்த கதையை வந்து அந்த டோனை செட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே டைம் எடுத்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே சூப்பராக அந்த கதையை கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஒரு படம் வந்து வின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தால் ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்கு. ஒரு டோனை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போகிறாங்க. அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேகா ஆகாஷ் அப்புறம் அந்த லொல்லு சபா டீம், அந்த நம்ம சந்தானம் அவர்கள் வந்து அந்த லொல்லு சபா டீமோட சேர்ந்தாலே அந்த படம் வந்து சூப்பராக தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன இந்த பழைய ஜோக்கு தங்கத்துறைக்கு பதிலாக இந்த படத்தில் வந்து கூல் சுரேஷும் இட்டிஸ் பிரசாந்த் இருந்தாங்க. கூல் சுரேஷ் வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அருமையாக அவருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. அது வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அந்த அந்த லொலுசபா கேங் சேர்ந்தாலே நமக்கு தெரியும் அந்த காமெடிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க காமெடி போர்ஷன்ஸில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம். அதுதான் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டீசெண்டான வாட்ச். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்குறதுக்கும் ஒரு ஒர்த்தான படம் தான். என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5க்கு 3.3 தரலாம். இனிமேல் 100க்கு ரேட்டிங் தரல, 5K தரலாம் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கறது ஒரு ஒர்த்தான படம் தாங்க. ஒன் டைம் போய் பார்க்கறது நல்லா ஜாலியாக போயிட்டு ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. டிகிரி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறமா நம்ம சந்தானம் சார் வந்து ஒரு ஓகேஸான ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது வரையும் ஹாப்பி தான். இதை அவர் கண்டினியூ பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும்.